வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி வச்சு வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இது பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். நறுக்கும்போது மோரில் போட்டு நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இதை ஒரு குக்கரில் ஒரு பாத்திரத்தில் வாழைத்தண்டும் இன்னொரு பாத்திரத்தில் பாசி பருப்பும் ரெண்டுத்துக்கும் உப்பு மஞ்சத்தூள் தனித்தனியாக போட்டு ஒரே குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. அடுத்தது இதுக்கு அரைக்கிறதுக்கு தாளித்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 வரமிளகா, மிளகு, இது 4த்தை மட்டும் எண்ணெயில் ஒரு இல்பச்சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட தேங்காயும் ஜீரகத்தையும் சேர்த்து இனிமேல் அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு இல்பச்சட்டியை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, அப்புறம் தாளிப்புக்கு தேவையான 4 வரமிளகா. காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம வரமிளகா வறுத்து தேங்காய் ஜீரகத்தோடு அரைச்சி விழுது எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அதனால் இதுக்கு 4 வரமிளகா தாளிப்புக்கு போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், இதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கணும், ஏன்னா அதில் இருக்க பச்சை வாசனை போகணும். அதனால் வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான, இந்த கூட்டுக்கு தேவையான பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கணும். ஏன்னா தக்காளி பழத்தில் இருக்க அந்த நீர், ஓகேங்களா, அது நல்லா சுண்டி வரணும். அதில் அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதனால் அதில் இருக்க தக்காளி பழத்தில் இருக்க அந்த தண்ணியெலாம் வடியணும். நல்லா அது வரைக்கும் இதை கொஞ்சம் எண்ணெயிலே சுருள வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான மஞ்சத்தூள், இதுக்கு மட்டும் தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்டுக்கும் பருப்புக்கும் ஆல்ரெடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கு. அதனால் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விடணும். பச்சை வாசனை போகணும். நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டு அதை இதில் கொட்டிடலாம். ஃபுல்லாக தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் சேர்த்து போடும்போது வதங்கி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுத்தது பருப்பு வேக வச்சு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் கலந்துடலாம். எல்லாமே ஆல்ரெடி வெந்திருக்கு. அதனால் எல்லாமே வெறுமனே இங்கே ஆட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இதையும் விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதி வரணும். இதுக்கு சூடாயிட்டு நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, வரமிளகா, கருவேப்பிலை, மிளகு, அப்புறம் ஜீரகம், தேங்காய், இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி இறக்கிட்டா வெங்காயம் தக்காளி போட்ட வாழைத்தண்டு கூட்டு ரெடி. சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.